Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரோட கடைசி கதைன்னு நினைக்கிறேன் இந்த புக்கில். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது தொடங்குவோம். எனிவே இது கடைசி கதை இப்போதைக்கு. ராஜேஷ்குமாரின் சிறுகதையில் இன்று அந்த ஒரு வார்த்தை என்ற சிறுகதை. 2 கைகளிலும் இருந்த சூட்கேஸ்கள் இரும்பு குண்டுகள் மாதிரி கனக்க சென்னை சென்ட்ரலுக்குள் நுழைந்தான் சபா என்கிற சபாபதி. கூட்டத்தை பார்த்து மிரண்டான். நேரம் ராத்திரி 9 மணி. தீபாவளிக்காக ஊர்களுக்கு செல்லும் கூட்டம். எல்லா கவுண்டர்களிலும் இறை விழுங்கிய பாம்புகளாய் கியூ. 2 சூட்கேஸ்களையும் கீழே வைத்துவிட்டு அனலாய் பெருமூச்சு விட்டான் சபாபதி. இந்த கூட்டத்தில் ஓப்பன் டிக்கெட் எடுத்து டிடியை பார்த்து பெர்த் வாங்குவது என்பது சாத்தியமே இல்லை. என்ன செய்யலாம்? ஏதாவது பஸ் பிடித்து போய்விடலாமா? அங்கே இதை விட கூட்டம் 2 மடங்கு இருக்குமே. திடுமென்று பக்கவாட்டில் இருந்து குரல் கேட்டது. எந்த ஊருக்கு சார்? திரும்பி பார்த்தான் சபாபதி. லுங்கி கட்டிய ஆள் ஒருவன் பார்வைக்கு கிடைத்தான். தயக்கமான குரலில் சொன்னான், கோயம்புத்தூருக்கு. செகண்ட் கிளாஸ் ஏசி ஒரு பர்த் இருக்கே, போகிறீங்களா? அவனை ஒரு நம்பாத பார்வை பார்த்தான் சபாபதி. அவன் புரிந்து கொண்டவன் போல சிரித்தான். இவனை எப்படி நம்புறதுன்னு பார்க்குறீங்களா? டிடி சொன்னால் நம்புவீங்களா? வாங்க என் பின்னாடி, அவன் சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்து விட்டு பின்தொடர்ந்தான் சபாபதி. ஜன நெரிசலை நீந்தி கொண்டு 5 நிமிட நடை. டிடிகள் தங்கும் அறை வந்தது. உள்ளே நுழைந்தனர். டிடி ஒருவர் கண்ணாடி முன் நின்று டை கட்டி கொண்டிருக்க லுங்கி ஆசாமி குரல் கொடுத்தான். சார், பேசஞ்சரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். திரும்பி சபாபதியை பார்த்தார் டிடி. கோயம்புத்தூருக்கா போகிறீங்க? ஆமாம் சார். செகண்ட் கிளாஸ் ஏசியில் ஒரு பர்த் இருக்குது, போகிறீங்களா? போகிறேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். டிக்கெட் சார்? டிக்கெட்லாம் கிடையாது. வயசான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒருத்தர் செகண்ட் கிளாஸ் ஏசியில் போகிறாரு. அவருக்கு டிக்கெட் ஃப்ரீ. அவர் கூட ஹெல்ப்பர் ஒருத்தர் போகலாம். அந்த ஹெல்ப்பருக்கும் டிக்கெட் ஃப்ரீ. அவருக்கு ஹெல்ப்பராக தான் நீங்கள் போக போகிறீங்க. பட் உங்கள் டிக்கெட்டுக்கு உண்டான அந்த பணத்தை அந்த வயசான ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு கொடுத்துடணும். ஏன்னா அவரோட பொழப்பே இதுதான். சபாபதி திகைத்து போய் நிற்க சிரித்தார் டிடி. என்ன அப்படி பார்க்குறீங்க? சுதந்திர போராட்ட கால தியாகிகளுக்கு நம்ம நாட்டில் கிடைக்கிற மரியாதை இது. தியாகிகளுக்கு இந்திய அரசாங்கம் தாமிர பட்டயம் தருவாங்க. ட்ரெயினில் போக ஃப்ரீ பாஸ் தருவாங்க. அந்த ஆளுக்கு வாயின்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுவாங்க. அந்த தியாகிகளும் வேறு வழி இல்லாமல் வயிற்றுப்பாட்டுக்காக எப்படி சம்பாதிக்க வேண்டியிருக்கு பணத்தை. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அந்த தியாகி கூட ஹெல்ப்பராக ட்ராவல் பண்ணுங்கள். இல்லைன்னா நாங்கள் வேறு பேசஞ்சரை பார்த்துக்குறோம். இல்லை நான் அவர் கூட போகிறேன். பணம் எவ்வளோ தரணும்? அவருக்கு 600 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு ஒரு 100. உங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த ஆளுக்கு 50. தியாகி எங்கே? கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவரை போய் பாருங்கள். அதே கம்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நானும் வருவேன். கபாலே, சாரை கம்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி போய் பெருசுக்கு அருவம் பண்ணி வை. மறக்காமல் சார்கிட்ட பணம் வாங்கிக்க. சரி சார். சபாபதியும் கபாலியும் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள் நுழைந்தனர். ஜன்னல் ஓரமாய் உட்கார்ந்து தன் சிறிய பாக்கெட் டைரியில் எதையோ பார்த்து கொண்டிருந்த அந்த 80 வயதான ஒடிசலான பெரியவருக்கு முன்பாய் போய் நின்றான் கபாலி. உடையார, இன்றைக்கி விருதா அவனுக்கு ஹெல்ப்பரு. பாக்கெட் டைரியை மடித்து தன் பாக்கெட்டுக்குள் வைத்து சபாபதி ஏறிட்டார் அந்த உடையார். பின் கபாலியிடம் திரும்பினார். தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா கபாலி? குரல் நடுங்கியது. சொல்லிட்டேன். பணம் தருவார், வாங்கிக்க. அடுத்த ட்ரிப் எப்போ உடையார? வர்ற புதன்கிழமை ப்ளூவில் வந்து பாரு. சரி, நான் வரட்டா? கபாலி கிளம்பி போனதும் சபாபதியை ஏறிட்டார் உடையார். தம்பி பேர்? சபாபதி. சொந்த ஊர்? கோயம்புத்தூருங்க. சென்னையில் என்ன வேலை? ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். கல்யாணம் இன்னும் ஆகலை. தீபாவளிக்காக ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம். தலையாட்டிய சபாபதி தன்னுடைய மணி பர்ஸை பிரித்து உள்ளே இருந்து 100 ரூபாய் நோட்டுகளை 6 எடுத்து உடையாரிடம் நீட்டினான். இந்தாங்க. எதுக்கு தம்பி? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். என்ன அவசரம்? ஏங்க தம்பி, அப்புறமா வாங்கிக்கிறேன். டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம் ஐயா சொன்னவன் தயக்கமாக அவரை ஏறிட்டான் சபாபதி. ஐயா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க தம்பி. நீங்கள் உண்மையிலே சுதந்திர போராட்ட காலத்தில் போராடிய தியாகியா? அவர் புன்னகைத்தார். ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க தம்பி? இல்லை, உண்மையாகவே நீங்கள் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருந்தால் அரசாங்கம் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக வழங்கப்பட்ட இப்படிப்பட்ட சலுகையை இப்படி தவறாக பயன்படுத்த எண்ணம் வராத. வரக்கூடாது தான். மனசுக்கு தெரிகிற இந்த உண்மை வயிற்றுக்கு தெரியலையே தம்பி.
என்னோட மகன் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் ஒரு சந்தோஷமான சீனியர் சிட்டிசன் தான். 55 வயசில் அவன் ஹார்ட் அட்டாக்கில் போனதும் மருமகளும் என்னுடைய பேரனும் என்ன ஒரு வேண்டாத பொருளாக்கி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இந்த 80 வயசில் உழைக்கவும் முடியாது, நட்போ சொந்தமோ எதுவும் இல்லாமல் நிலைமையில் நான் என்ன பண்ணிட்டோம், அரசாங்கம் எனக்கு கொடுத்து இந்த சலுகையை உபயோகப்படுத்திக்கிட்டேன். மாதத்துக்கு 4-5 தடவை ட்ரெயினில் பயணம் பண்ணி ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறேன். வீட்டு வாடகைக்கு ஒரு 500 ரூபாய் போயிடும். மீதி என்னுடைய சாப்பாட்டு செலவுக்கு. சபாபதி குறுக்கிட்டான். ஐயா, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு போராடிய நீங்கள் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடாது. அட போங்க தம்பி, காந்தி என்றைக்கு செத்து போனாரோ அன்றைக்கே இந்த நாட்டில் நியாயம், நேர்மை, உண்மை எல்லாம்ங்கிற வார்த்தைகளும் செத்து போச்சு. கோவணம் கட்டாத ஊரில் நாமளும் கோவணத்தை அவுத்து வச்சிட வேண்டித்தான். அவர் சொல்லி சிரித்து கொண்டு இருக்கும்போதே ரயில் புறப்பட்டது, வேகம் எடுத்தது. பயணிகள் படுக்கையில் தாவி ஏறி ஆக்கிரமித்து கொண்டிருக்க சபாபதி மறுபடியும் பணத்தை எடுத்து உடையாரிடம் நீட்டினான். ஐயா, பணத்தை வாங்கிக்கிங்க. நான் படுத்தா நல்லா தூங்கிடுவேன். காலையில் கொடுக்க மறந்தாலும் மறந்துடுவேன். புன்னகைத்தார் உடையார். எனக்கு பணம் வேண்டாம் தம்பி. நான் இப்படி சொல்கிறதால இனிமேல் நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி மட்டும் எனக்கு பணம் வேண்டாம். காரணம் உங்கள் பேர் தான் தம்பி. என்னோடய பேரா? உங்கள் பேர் என்ன? சபாபதி. என் மேலே பாசத்தை வச்சுருந்த இறந்து போன என்னோடய மகன் பேரும் சபாபதி தான். இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஹெல்ப்பராக வந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த சந்தோஷத்தை பணத்தை வாங்கி கெடுத்துக்க நான் விரும்பலை. பணத்தை எடுத்து உள்ளே வைங்க தம்பி. கம்பார்ட்மெண்ட்டில் திடீரென்று எழுந்த சலசலப்பில் தூக்கம் கெட்டு போன சபாபதி கண்களை திறந்தான். கிழக்கு விடிந்து லேசாய் வெளிச்சம் அரும்பி இருக்க ரயில் வடகோவை ரயில் நிலையத்தில் நின்றிருந்தது. எழுந்து உட்கார்ந்தான் சபாபதி. பார்வைக்கு கிடைத்தார் டிடி. அவர் முகம் இருண்டிருந்தது. என்ன சார் பிரச்சனை? உடையார் போயிட்டார். என்னது? இதுதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கு. சபாபதி பதறிப்போய் எழுந்து போய் பார்க்க பெர்த்துக்கு கீழே நீளமாய் படுக்க வைக்கப்பட்டிருந்தார் உடையார். கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொருவராய் வந்து எட்டி பார்த்துவிட்டு உடனே திரும்பினார். உடையாரையே 2 நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்த டிடியிடம் திரும்பினான் சபாபதி. சார், உடையாரோட வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மத்தியானம் 2 மணி. அம்மா, அண்ணன் வந்தாச்சே. ஆட்டோவில் இருந்து இறங்கிய சபாபதியை பார்த்துவிட்டு அவனுடைய தங்கை லாவண்யா வீட்டுக்குள் பார்த்து குரல் கொடுக்க அப்பாவும் அம்மாவும் வாசலுக்கு ஓடி வந்தனர். ஏண்டா இவ்வளவு லேட்டு? காலையிலிருந்தே எதிர்பார்த்துட்ருக்கோம். பேசிக்கொண்டே போன அம்மா சபாபதியின் தலையில் இடம் பிடித்திருந்த தொப்பியை பார்த்து திகைத்தாள். என்னடா இது, புதுசாக தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு? தொப்பியை சபாபதி கழற்ற அதிர்ந்தனர். என்னடா இது, மொட்டை அடிச்சுட்டு? சும்மா ஒரு வேண்டுதல்மா சொல்லிவிட்டு சூட்கேஸ்களோடு உள்ளே போனான் சபாபதி.